பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு மத்திய அரசு பாகிஸ்தானுக்கு எதிராக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். ராணுவ ரீதியான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் ஏற்கனவே பாகிஸ்தான் அரசுடைய அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்களுக்கு இந்தியாவில் தடை விதிக்கப்பட்டு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக பாகிஸ்தான் பின்னணியோடு செயல்படக்கூடிய 16 யூடியூப் சேனல்களுக்கு மத்திய அரசு தடை விதித்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதன்படி டான் நியூஸ், சமா டிவி, ஆரி நியூஸ், ஜியோ நியூஸ் உள்ளிட்ட 16 யூடியூப் சேனல்கள், அதாவது பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள், பாகிஸ்தானுக்கு ஆதரவானவர்கள் என பாகிஸ்தான் பின்னணியோடு செயல்பட்டு வரக்கூடிய 16 யூடியூப் சேனல்கள் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த யூடியூப் சேனலுடைய பெயர்கள், அந்த பட்டியலையும் மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறார்கள். இதனுடைய நோக்கம் என்பது, அதாவது இந்தியாவில் தேவையற்ற வகையில் பதற்றத்தை உருவாக்குதல், அதே போன்று வெறுப்புணர்வை தூண்டுதல், தவறான தகவல்களை பரப்புதல், இந்திய ராணுவம் குறித்து, குறிப்பாக இந்திய ராணுவம் குறித்து தவறான தகவல்களை வீடியோவாக வெளியிடுதல் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் காரணமாக இந்த தடை உத்தரவு மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தடை உத்தரவை தொடர்ந்து தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வரப்படும் என்றும், இதுபோன்று மேலும் செயல்படக்கூடிய யூடியூப் சேனல்களும் தீவிரமாக கண்காணிப்பட்டு வருவதாகவும், அதன் அடிப்படையில் இதே போன்று செயல்களில் ஈடுபடக்கூடிய யூடியூப் சேனல்கள் இன்னும் இருப்பதை கண்டறியப்பட்டால் அவற்றுக்கும் தடை விதிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கூறியது போல இந்த 16 யூடியூப் சேனல்களில் பாகிஸ்தானுடைய முன்னாள் கிரிக்கெட் வீரர் அக்தருடைய யூடியூப் சேனலும் முடக்கப்பட்டு, சோயப் அக்தருடைய யூடியூப் சேனல், கிரிக்கெட் வீரர், முன்னாள் கிரிக்கெட் வீரர், வேகப்பந்து வீச்சாளர் சோயப் அக்தருடைய யூடியூப் சேனலும் முடக்கப்பட்டிருக்கிறது. அதைத் தொடர்ந்து டான் நியூஸ், சமா டிவி, ஆரி நியூஸ், ஜியோ நியூஸ் உள்ளிட்ட 16 பாகிஸ்தான் பின்னணி கொண்ட யூடியூப் சேனல்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் பரிந்துரையின் அடிப்படையில் மத்திய அரசு தடை விதித்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. பானு.